வணக்கம், நான் தான் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது பருப்பு குழம்பு. இந்த பருப்பு குழம்போட உருளைக்கிழங்கு வறுவல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்து பேச்சுலர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சட்டுப்புட்டுன்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு வறுவல் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி ட்ரையாக குக் பண்ணால் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இது வந்து சட்டுன்னு பண்ணலாம். வீட்டில் பண்ணுற ரெசிபி தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி கரெக்டாக கட் பண்ணணும், எந்த அளவுக்கு மசாலா போடணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பருப்பு குழம்பு. இந்த பருப்பு குழம்பு ஆந்திராவில் பண்ணுற டொமேட்டோ பப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பப்பு மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த பாசிப்பருப்பு போடலன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கெட்டியாக கொடுத்தீங்கன்னா இது டொமேட்டோ பப்புன்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். இது நம்ம அப்படியே கொஞ்சம் நம்ம டிப்பிக்கலாக நம்ம ஊர் சைடில் பண்ணுற மாதிரி பருப்பு குழம்பு பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். கரெக்டான டெக்ஸ்சரில் எப்படி வரணும்னு சொல்லிட்டு விளக்கமாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பருப்பு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பூண்டு 15லேருந்து 18 பல்லு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு 2 டேஸ்ட், ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, கீ 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பருப்பு நல்லா வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்ச பருப்பை குக்கரில் போடுறோம். இந்த பருப்பும் பாசிப்பருப்பும் ரெண்டுமே ரேஷியோ கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது 1 மடங்கு பருப்புனா அதில் 1/4 மடங்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதில் கொஞ்சம் தக்காளி போடும்போது கொஞ்சம் பெரிய சைஸ், அதாவது 1/4 1/6 கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சொல்லியிருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நீங்கள் நார்மலாக வேக வைப்பீங்கள அதே பக்குவத்தில் நல்லா வேக வச்சுருக்கணும். இந்த பருப்பு வேக வைக்கிற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த பருப்பு சில பேர் வேக வச்ச பிறகு முழுசாக இருக்கும். முழுசாக இருந்தால் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் பருப்பு நல்லா மசிஞ்சிடும். இந்த மாதிரி வேக வைக்கலாம். அப்படின்னா வீட்டில் மத்து இருந்ததுன்னா, கீரை கடையிற மத்து இருக்குல்ல, அந்த மத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிருங்க. இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா அந்த பருப்பு நல்லா மேஷ் ஆகிடும். எதுக்காகன்னா அந்த குவாலிட்டி நல்லா வரும். நீங்கள் போடுற மசாலாவும் அந்த பருப்போட நல்லா மிக்ஸ் ஆகும். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு தாளிப்பு. அதாவது இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் சீரகம் போடுறோம். கடுகு பொரிஞ்ச பிறகு தான் சீரகம் போடணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக நோட் பண்ணுங்கள். சில பேர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளித்து வாட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. கடுகு போட்ட பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வட்டோம். இப்போது சீரகம், பூண்டு, பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் நல்லா உடச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் இது மாதிரி போட்டு வதக்கும் போது உங்களுக்கு காரம் நல்லா வரும். அதாவது காரம்னா ரொம்ப காரம் இல்லை, அந்த தாளிப்போட காரம், அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் கரெக்டான தாளிப்பு இருந்தால் தான் அந்த ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கே கரெக்டாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போது அந்த பூண்டு லைட்டாக வதங்கி வர டைமில் வெங்காயம் போடுறோம். பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம்.
இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி பெரிய சைஸ் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி வந்து 4 தக்காளி சொல்லியிருக்கேன். அதில் 3 தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஒரு தக்காளி வேக வைக்கும்போது, அதாவது பருப்போடு வேக வைக்கும்போது அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு அந்த தக்காளி 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு மஞ்சள் தூள் போடுறோம். இதுக்கு பிறகு சில்லி பவுடர், தனியா பவுடர். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் இங்கேயும் 1/4 டீஸ்பூன் வேக வைக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். தனியா பவுடர் இதில் போட்டாச்சு. உப்பும் போட்டாச்சு. இதுக்கு பிறகு இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற பக்குவம் எப்படி கிட்டுன்னா, தக்காளி நல்லா மசியக்கூடாது. கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதே டைமில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். திருப்பி சொல்கிறேன், தக்காளி மேஷ் ஆகக்கூடாது. அப்படி தக்காளி மேஷ் ஆனால் உங்களுக்கு கிரேவியோட டெக்ஸ்சர் மாறும். நீங்கள் இந்த டால் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு, அதாவது இந்த குழம்பு ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு தக்காளி அப்படியே முழுசு அங்கங்கே தெரியும். அதில் கொத்தமல்லி போடும்போது அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால தான் தக்காளி மேஷ் ஆகக்கூடாது சொல்கிறேன். இதுக்கு பிறகு வேக வச்ச பருப்பும் பாசி பருப்பு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். ரொம்ப தண்ணி வேண்டாம், கரெக்டான அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பருப்பு நீங்கள் போட்ட பிறகு ரொம்ப நாள் கொதிக்கக்கூடாது. அப்படி கொதிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட் மாறும். அதனால் கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றின பிறகு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அந்த பருப்பும் அந்த மசாலா எல்லாம் சேரும் பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி தாராளமாக நீங்கள் கொத்தமல்லி போடலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, நெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டாலே போதும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே எடுத்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பருப்பு குழம்பு இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். பார்த்தீங்களா, அந்த தக்காளி அந்த பருப்பும் சேர்த்து எடுக்கும்போது எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ரெசிபி பண்ணால் கரெக்டான ரேஷியோ, கரெக்டான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை தொடர்ந்து உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, வெங்காயம் 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. யார் வேணாலும் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தாளிப்பு கரெக்டாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சீரகம் தாளிப்பாக போட்டிருக்கோம். இந்த இடத்துல சீரகத்துக்கு பதிலாக சோம்பும் போடலாம். சோம்பு போட்டால் அந்த மசாலா வாசனை கொஞ்சம் லைட்டாக மாறும். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா சீரகம் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இந்த இடத்துல அதிகமாக நான் யூஸ் பண்ணல, ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அதிகமாக போட்டிங்கன்னா அந்த மசாலா அதிகமாகவும் அதுக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த ரெசிபியோட ஸ்பெஷல் என்னன்னா, சுக்கா ஸ்டைலில் வரணும். அதான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷலே. அதனால தான் வெங்காயம் 1 போட்டால் போதும் சொல்கிறேன். அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும், சரிங்களா? அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்காக தண்ணி ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பவுடர் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். பவுடர் மசாலா நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றின பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுங்கள்.
வெந்து வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு இதில் போட போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு நல்லா பீல் பண்ணுங்கள். பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய பீஸாக போட்டுன்னா உங்களுக்கு சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. அது மட்டும் இல்லை, அந்த காரம் கரெக்டாக தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றி குக் பண்ண வேண்டாம். ஏங்கிட்டேன்னா அந்த மசாலாவோட ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா, அந்த உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக அந்த உருளைக்கிழங்கு இறங்கும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றணும் சொல்ல வரேன். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக தெளிக்கிறோம். அதுக்கு முன்னே தண்ணியாக இருந்தாலும் கிழங்கு ரொம்ப வெந்தாலும் மேஷ் ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி வெந்து வர டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எந்த ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி பண்ணாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதோட ஃப்ளேவர், அதோட பலன்கள் நிறைய இருக்குது. அந்த கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கா. கிழங்கு கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக 10% கிழங்கு வேகலோட அந்த காரத்தோட தன்மை கரெக்டாக தெரியாது. அதனால தான் நல்லா வேகணும்னு சொல்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மாதிரி ஜூஸியாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இன்னும் 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணினா இன்னும் ட்ரை ஆகும். இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பர்டிகுலர் தயிர் சாதம் இந்த மாதிரி பருப்பு குழம்போட தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு குழம்பும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் ஈஸியான ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறது. அதே டைமில் சட்டுன்னு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது இப்போ புரிஞ்சிருக்குல்ல. கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிச்சன் போங்க, ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரெடி பண்ணி கொடுங்க. நம்ம வீட்டு குழந்தை கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.